திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தேசங்களில் அதிகரித்து வருகிற கொள்ளை நோய்களிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட பாரத்தோடு ஜெபிக்க இருக்கிறோம். ஏனென்றால் தற்போது காங்கோவில் அதிகப்படியான எபோலா வைரஸினுடைய தாக்கத்தினாலே பலர் உயிரிழந்திருக்கிறார்கள். மே 15ஆம் தேதி பரவ ஆரம்பித்த இந்த தொற்று மிகப்பெரிய அளவிலே தற்போது பரவி வருகிறதுனால் இதுவரை 4381 பேர் இந்த தொற்றினால் பாதிக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் 2011 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அங்கு நிலவி வருகிற கிளர்ச்சியாளர்களுடைய போராட்டம் ஒரு பக்கம், அது மட்டுமல்ல, போதுமான வசதி இல்லாத சாலைகள், மோசமான சாலைகள், இது நிமித்தமாக கிராமங்களுக்கு இந்த நோய் தடுப்பு மருந்துகளை கொண்டு செல்வதில் கடினமான சூழ்நிலை இருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்ல, சுகாதாரத்துறையினருக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஊதியமும் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதினால் அவர்களுடைய பற்றாக்குறையும் நீடித்து வருகிறபடியினாலே இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு போதிய சிகிச்சை வழங்க முடியாத சூழ்நிலை இருப்பதாக கூறப்படுகிறது. மத்திய கிழக்கு ஆப்பிரிக்க நாடான இந்த காங்கோவிலே மே 15ஆம் தேதி பரவ ஆரம்பித்த இந்த நோய் தொற்றானது தற்போது மிகப்பெரிய அளவிலே பரவினதோடு மட்டுமல்லாமல் இதனுடைய பரவல் வேகமும் கடந்த 2014 முதல் 2016க்குட்பட்ட அந்த காலகட்டத்திலே 11,000 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த தொற்றினால் என்று கூறப்படுகிறது. அந்த நேரத்திலே சுமார் 39.6% இறப்பு விகிதம் இருந்திருக்கிறது. ஆனால் தற்போது 45.9% இந்த பாதிப்பு அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறதுனால் கடந்த காலங்களை விட இந்த இறப்பு எண்ணிக்கையும் பாதிப்பு எண்ணிக்கையும் அதிகரிக்கலாம் என்று பார்க்கப்படுகிறது. ஆகவே காங்கோவிலே அதிகரித்து வருகிற இந்த கொடிய நோய் பரவல் தொற்று நிறுத்தப்பட்டு ஜனங்கள் இதிலிருந்து பாதுகாக்கப்பட, மீட்கப்பட பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இப்பொழுதும் கூட குறிப்பாக ஆண்டவரே தேசங்களில் அதிகரித்து வருகிற கொள்ளை நோய்களினால் உண்டாகிற உயிரிழப்புகளில் இருந்து ஜனங்கள் மீட்கப்பட, பாதிப்புகளில் இருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அப்பா, காங்கோவிலே நிலவி வருகிற ஒரு மோசமான சூழ்நிலையை அறிந்து அதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். காங்கோ குடியரசிலே தற்போது எபோலா வைரஸினுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவிலே பரவி வருகிறது மட்டுமல்லாமல் உயிரிழப்பும் கூட. இதுவரையிலும் 2000க்கும் அதிகமான பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறதே. 9 வாரங்களிலே இந்த ஆண்டவரை பாதிப்பு இரட்டிப்பாயிருக்கிறது என்று கூறப்படுகிற சூழ்நிலையில் உயிரிழப்பும் அதிகரித்திருக்கிறபடியினால் தொடர்ந்து இது நீடிக்காமல் இருக்க உம்முடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம். அப்பா, கடந்த காலங்களில் நடந்தது போல மிகப்பெரிய உயிரிழப்புகள் இந்த வைரஸ் தொற்றினாலே நேரிடாதபடி பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் இதிலிருந்து சுகமடைய வேண்டும். தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற சிகிச்சையில் இருக்கிற 700க்கும் அதிகமான பேர் ஆண்டவர் அதிலிருந்து மீட்கப்படணும் என்று பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அவரிடத்திலிருந்து மற்றவர்களுக்கு பரவாதிருக்க ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இருக்கிற எல்லா அன்பு சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.